ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவ கிருபை பெறுகிற ஒரு நாளாய் மாறுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை அங்கே ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை முன்வைக்கிறேன். இந்த வசனம் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு வசனம். ஒருவருடைய ஒவ்வொரு இல்லங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த வசனம் கண்டிப்பா எழுதி வச்சிருப்பாங்க. இது ஒவ்வொரு நாளைக்கு உள்ள ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு வசனமா இருக்கிறது. அந்த வசனம் என்ன தெரியுமா? ஆகாய் 2:19 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். தேவன் எவ்வளவு அழகாக நம்மோடு பேசுகிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அற்புதமான ஆசீர்வாதம். தாவீதாகவே தான் ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று ஆண்டவரை நோக்கி அவன் அபயம் எடுக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? வாட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் காட்ஸ் பிளஸிங்? தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கான தனித்தன்மை என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேல இறங்கி விட்டார், அங்க வேதனை கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்க சொன்னா ஆசீர்வாதம் சொல்லி அங்கும் இங்குமாக ஓடுறாங்க, பல காரியங்களை செய்யறாங்க. சில தூங்குறதே கிடையாதுங்க, ஒரே உழைப்பு உழைப்பு உழைப்பு, இரவு பகல் என்று பாராமல். ஆனால் கடைசியில பாத்தீங்கன்னா பலவிதமான வியாதிகள், மன அழுத்தங்கள், வேதனைகள், ஏன் சிலர் தூங்கவே முடியாம கஷ்டப்படுறாங்க. எனக்கு அருமையானவளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். நல்லா மனசுல வச்சுக்கிடுங்க. ஆகவே தான் தாவீது சொன்ன, ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அடியானுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இரண்டாவது தனித்தன்மை என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்கள் வியாதியில் உங்களுக்கு விலக்குவேன். வாதைகள், எகிப்தின் வேதனைகளிலிருந்து உங்களை விலக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ கர்த்தனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு வியாதிகள் வரலாம், வியாதிகள் வர வேண்டும் என்று சொல்ல வந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், அவைகள் உங்களை விட்டு நீங்கி போகும். அது உங்க வீட்டுல இருக்க பெர்மனண்டா இருக்கிறதுக்கு பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லைங்க, இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, பெங்களூர் நகருக்கு நான் போயிருக்கும் போது ஒரு வீட்டை என்ன வரவேற்றாங்க. வெல்கம் டு ஸ்வீட் ஃபேமிலி அப்படின்றாங்க. நான் உனக்கு ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இனிமையான குடும்பத்துக்கு நான் போகிறோம்னு சொல்லி அங்க எனக்கு காபி கொடுத்த பொழுது கேட்டார்கள், ஐயா உங்களுக்கு சுகர் போடணுமான்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், நார்மலா போடுங்க அப்படின்னு. ரொம்ப வேண்டாம், நார்மலா போடுங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் ரொம்ப இனிமையானவங்க, வேற ஆல் சோ ஸ்வீட், எல்லாருக்கும் சுகர் இருக்கு, அதனால நாங்க யாருமே சுகர் எடுக்கிறது இல்லை நாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தமே புரிஞ்சுது. நீ அதை போல நிறைய குடும்பங்கள்ல டயபெட்டிக்னால, பலவிதமான வியாதிகளினால, ஆஸ்மா தொல்லைகளினால கஷ்டப்பட, ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கும் பொழுது அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியில் ஒன்று நீக்கிறார். அதோடு மாத்திரமல்ல அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அந்த பிலேயாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உபாகமம் புத்தகத்தை எழுதி கொண்டு போகிறான். என்ன சொல்கிறான்? ஆண்டோட கரம் இந்த தேவ ஜனங்களோடு இருந்தபடினால் பிலேயாம் விடவே சாபம் விட வேண்டும் என்று வந்த பிலேயாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி மாற்றுகிறார். அந்த பொருள் என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும். ஆகவே அவளை சபிக்க வந்த மனுஷனை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். சில நேரங்களில் சிலர் நம்ம பார்த்து சாபம் விட்டுருக்கலாம், உன் குடும்பம் உருப்படாது, நீ நல்லா இருக்க முடியாது, உன் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேல இருக்கும் பொழுது, தேவ ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, யார் என்ன சாபம் விட்டாலும் அடித்து சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அந்த சாபங்கள் உங்களை நெருங்க முடியாது. எவ்வளவு பயங்கர சாபமா இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவனை சாபங்கள் நெருங்க முடியாது. அதோடு மாத்திரமல்ல, ஆபிரகாம் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இது அருமையான தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருடைய ஆசீர்வாதம். சரி, இந்த வேத பகுதிக்கு நீங்கள் கடந்து வாருங்கள்.
இந்த வேத பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல முன்பகுதி வாசிங்க சொல்கிறது, களஞ்சியத்திலே இன்னும் விதை தியானியம் இல்லையோ, அத்திமரமும் மாதுளை செடிகளும் கனியற்று போயிச்சோ, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் தீர்க்கதரிசி அற்புதமான ஒரு புஸ்தகம். ஆகாய் என்று சொன்னால் திருவிழா, ஃபெஸ்டிவல் என்று பொருள்படும், அல்லது விருந்து என்று பொருள்படும். விருந்துக்கு அற்புதமான இந்த புத்தகம் சொல்கிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எப்படி ஆசீர்வதிப்பாரா? இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்துல அதிகமான அளவு வார்த்தை வருவது சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர். அதுல முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் இல்லையோ. அத பாருங்க, ஒரு விளைச்சல் விளைஞ்ச உடனே அல்லது ஒரு நெல் அறுவடை பண்ண உடனே ஒரு பகுதியை எடுத்து விற்பனை செய்வாங்க, ஒரு பகுதியை தங்களுடைய ஆகாரத்துக்காக வைத்துக் கொள்வாங்க, இன்னொரு பகுதியை எடுத்து அடுத்த வருஷம் விதைக்கிற விதை நெல்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்து வைப்பாங்க. சில சமயங்கள்ல மழை குறித்த காலத்தை வரல, எல்லா போகம் நின்று போயிடுச்சு. இந்த மக்கள் என்ன செய்கிறார் தெரியுமா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த விதைக்கு வச்ச நெல்லை கூட எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஒருவேளை நம்ம வேலை செய்வா இருப்போமானா நமக்கு ஒரு சம்பளத்துல கட்டுப்படி ஆகல, லோனுகளெல்லாம் எடுத்து அதுலயும் கட்டுப்படி ஆகல, கடைசியா ஒரு முடிவு எடுப்போம், நம்ம பிஎஃப், அதாவது கடைசி ரிட்டையர்ட் ஆன உடனே நம்மளுக்கு ஃபண்டு கொடுப்பாங்க பாத்தீங்களா, அதுல கூட லோனை போட்டு ஏதாவது எடுக்கலாமான்னு பார்ப்போம். இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நிலைமையில நீ இருந்தாலும் இன்னும் ஒண்ணுமே இல்ல சார், எல்லாமே முடிஞ்சு போச்சு, எவ்ரிதிங் இஸ் ஓவர், எல்லாம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். சொல்லுகிறது யார்? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். சேனையின் கர்த்தர் என்பதற்கு பொருள் என்ன? ஆண்டவராகிய கர்த்தருக்கு மழையும் ஒரு சேனைதான், மண்ணும் ஒரு சேனைதான். கர்த்தர் நினைத்தால் கிழக்கே தோன்றுகிற சூரியனை மேற்கில் கூட தோன்ற வைக்க முடியும். அவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நண்பர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய ஜனமே, நீ என்ன நிலைமையில் தான் சரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணினார், அதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் தீர்க்கதரிசி நான் சொன்னேன் அல்லவா, அற்புதமான புத்தகங்க. அடிக்கடி வர்ற வார்த்தை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ எந்த நிலைமை இருந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த நாட்களிலே உங்களை சந்திக்க போதுமானதா இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 5 முறை ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை தெரியுமா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். Consider your ways, consider your ways. உங்கள் வழிகளை கொஞ்சம் பாருங்க, திருப்பி பாருங்க சொல்றாரு. அன்புக்குரியவர்களே, இந்த வருஷத்தின் தொடர் நாட்களிலே வந்திருக்கிறோம், ஆரம்ப நாட்களே வந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் we have to consider our life. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் அரசை பார்க்கணும். சும்மா எடுத்தோன்னே கர்த்தர் ஆசீர்வதிக்கல, he's a god of partiality, அவர் ஆசீர்வதிக்க இவர் ஆசீர்வதிக்க அப்படி சொல்லிவிட முடியாது. இன்று முதல் ஆசீர்வதிப்பவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்போ ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பார்க்கணும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல ரொம்ப அற்புதமா இருக்குது பாருங்க. 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 4ஆம் வசனம் சொல்லுகிறது, என் வீடு, என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது மச்சி பாவப்பட்ட வீடுகளிலே நீங்கள் குடியிருக்கும் காலமோ. ரொம்ப கேட்கல, என் வீடு ஒண்ணுமே இல்லாம இருக்கியா, என் வாசஸ்தானம் வீணா கிடக்குது, நீ மச்சி பாவப்பட்ட வீட்டுல இருப்பியா? அப்படி ஒரு கனவு இருக்குதா? அன்பர்களே, ஆகாய் தீர்க்கதரிசி நாட்களை நம்ம எல்லோருக்கும் தெரியும். பழுதுபட்ட இஸ்ரேல் நகரை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறார்கள், எருசலேம் பட்டணத்தை உருவாக்கி கொண்டு போகிறார்கள். அப்பொழுது ஆலயம் கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது. ஆரம்ப நாட்களில் துரிதமாய் பணி நடைபெற்றது. காலம் செல்ல செல்ல 15 ஆண்டுகள் ஆலயத்தை பற்றி யாருக்குமே சிந்தனை வரல. பின்னாடி பார்த்துக்கலாம் ஐயா என்று எல்லாரும் விட்டு விட்டார்கள். கட்டின பணிகள் எல்லாம் அப்படியே பாழடைந்து போயிடுச்சு. அவைதான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது, என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது. இன்னைக்கு நீ நல்லா இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய ஆலயம் ஆசீர்வாதமா இருக்கணும், கர்த்தருடைய வீடை நேசிக்க வேண்டும். நம்ம நேசிக்கிறோமா? நாம் போகிற ஆலயங்களை நேசிக்கிறோமா?
நாம் தொழுது கொள்கிற தொழுகை கூடங்களை நாம் நேசிக்கிறோமா அல்லது ஏனோதானோ என்று போகிறோமா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கிராமத்துக்கு, குறிப்பிட்ட என்னுடைய கிராமத்துக்கு நான் போயிருந்தேன். நான் வந்து விட்டேன் என்று அறிந்தவுடனே அந்த ஊருள்ள மக்கள் எல்லாம் உடனடியாக அங்கு உள்ள ஆலயத்தில் இப்படி நம்முடைய ஊரை சார்ந்த ஒரு போதகர் வந்து இருக்கிறார், அவர் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல போகிறார் என்றெல்லாம் விளம்பரப்படுத்தினார்கள். ஆலயத்தில் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஆலயத்துக்காக நான் போய் கொண்டிருந்தேன். இப்போ அந்த ஊர்ல எல்லாருமே சொந்தக்காரன் தான். மாமான்னு வாங்க, சித்தப்பான்னு வாங்க, அண்ணேன்னு வாங்க, மாப்பிள்ளைன்னு வாங்க, எல்லாம் மரம் சொல்லி கூப்பிடுவாங்க. அதே போல ஒருத்தர் வந்தார். அவருக்கு நான் மருமகன் முறை உண்டு. அவனை பார்த்த உடனே, மாப்பிள்ள எங்கன்னாரு. கோயிலுக்கு மாமான்னு. அதான் மைக்கில கேட்டவன் சத்தத்தை, நீங்க வரப்போறான்னு சொன்னாங்க, அதனால்தான் மாப்பிள்ள பிரசங்கத்தை கேட்கிறான்னு சொல்லி வந்தாங்க. நானும் மெதுவாக திரும்பி பார்த்தேன். பாருங்க, பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாரத்தையும் தள்ளிவிட்ட மாதிரி கையில பைபிள் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா எங்க மாமா உருப்படிய ஒரே ஒரு காரியம் வச்சிருந்தாரு, கையில ஒரு சுருட்டு. அது அப்படியே எனக்கு பின்னாடியே ரொம்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி சுருட்டு அடிச்சுக்கிட்டே வந்தார். கோயில் மண்டபம் பக்கம் போனோம் இல்லையா, நாங்கெல்லாம் சிஎஸ்ஐ திருச்சபை சார்ந்தவர்கள். அவன் ஆலய மண்டபம் பக்கம் வந்த பொழுது எங்க மாமா அப்படியே பிரேக் போட்டார். நான் உடனே கேட்டேன், மாமா என்ன நின்றுட்டீங்க, உள்ள வாங்கன்னு சொல்லி. அவர் சொன்னாரு, தம்பி அது கர்த்தருடைய ஆலயம்பா, அங்க இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லி வேகமாக கையில இருக்கிற சுருட்டை வேகமாக அடித்து 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 எல்லாம் கீழே போட்டு அணைச்சு முடிச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சாரு. நான் அப்படி நெஞ்சு லேசா தட்டிச்சேன், மாமா இங்கதாங்க தப்பு நடக்குதுன்னு. என்ன மாப்பிள்ளன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்றீங்க கோயிலுக்கு கூட போக விடக்கூடாதுன்னு சொல்லி, ஆனா என் பைபிள் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே, நீங்களே தேவனுடைய ஆலயம், you are the temple of living God. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். ஒருவனின் ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே ஷாக் ஆயிட்டார். இது நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படிதானே. ஐயா, உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? உன் இருதயத்துல கர்த்தர் எப்படி வாழுகிறாரு? கம்ஃபர்ட்டா வாழ்றாரா? நல்லா வாழ்றாரா? அவர் இடைஞ்சலோட வாடும் பொழுது, கஷ்டத்தோட வாடும் பொழுது உன் குடும்பம் எப்படி இருக்க முடியும்? அவைத்தான் திவ்யதாசனாகிய யோவான் சொல்லும் பொழுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிசுகமாயிரு. உன் ஆத்மா வாழ்ந்தா, உன் இருதயம் பரிசுத்தமா இருக்குமானால் தேவன் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, உன் உள்ளத்திலே இயேசுவுக்கு இடம் உண்டா? இயேசு உன் உள்ளத்திலே வாழுகிறாரா? கொஞ்சம் செக் பண்ணி பாரு. இயேசு இல்லாம இருந்து நீ என்ன செய்ய போற? வாழ்க்கையை கொஞ்சம் தோய்த்து பாரு. இயேசு இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? எந்த விதத்துல இருக்கிறாரு? என்ன கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். சும்மா என்னை ஆண்டு ஆசீர்வதிக்க சொல்லிவிட முடியாது. அப்போ முதலாவது நாம் சிந்திக்க வேண்டியது, என்னுடைய ஆலயமாகிய இருதயம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறதா? இரண்டாவது பாத்தீங்கன்னா, அந்த ஆகாய் 1ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்ற 2ஆம் வசனத்துல, எல்லாத்துக்கும் காலம் கிடைக்குதான், ஆனா ஒரே ஒரு காலத்தை அவங்க மறந்துட்டாங்க. ஆண்டுடைய ஆலயம் கட்டுவதற்கோ இன்னும் ஏற்ற காலம் வரவில்லையே. நண்பர்களே, நம்ம என்ன காலத்துல இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரொம்ப மோசமான ஒரு காலத்துல இருக்கிறோம். மனுஷன் எப்படியோ போயிட்டு இருக்கிறான், எந்தெந்த விதத்திலையோ வாழ்றான். தன்னை பற்றியோ, தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ, தன்னுடைய பிள்ளைகளை பற்றியோ யாருக்கும் அக்கறை இல்லை. சுயநலவாதிகளாக இருக்கிறோம், தற்பிரியராக இருக்கிறோம். யார் என்ன போனாலும் சரி, நான் நல்லா இருக்கணும், அது போதும். நண்பர்களே, இந்த காலத்தை நாம் நிதானிக்க மறந்து போனது என்ன? ஆண்டவராகிய கர்த்தர் அழகாக லூக்கான சுவிசேஷம் சொன்னாரு, நீங்க கிழக்குல இருந்து மேகம் தோன்றும் போது நீங்க சொல்றீங்க மழை சீக்கிரமா வந்துடும் சொல்றீங்க, சொன்னபடி ஆயிடுது. லூக்கா 12ஆம் வாரத்துல சொல்றாரு, 54 இருந்து அப்படியே மழை உண்டாயிருதுங்க. காற்று தென்றல் அடிக்கும் போது விஷயம் வரும்னு சொல்றீங்க, அப்படியே விஷயம் வருது. சொல்லிட்டு சொல்றாரு, காலத்தை நேரத்தை நிதானிக்க அறிந்திருந்த நீங்கள் இந்த காலத்தை அறியாமல் போனது என்ன? காலத்தை அறியல, எல்லாம் கரெக்டா சொல்றோமே. இந்த காலத்தை எப்படி பண்ணணும், பிள்ளைக்கு கல்யாணம் இப்படி பண்ணணும், இப்படி லோன் எடுக்கணும், இப்படி சேவிங் பண்ண எல்லாம் சொல்றீங்களே. இது என்ன காலம்? இது என்ன காலம்?
கடைசி நாட்கள் இருக்கிறோம். கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ எப்படி வாழ்றீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க லைஃப் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. எந்த நிலைமையில இருக்கிறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப கரெக்ட் சார். கண்டிப்பா உங்களுக்கு சலாமே சொல்றேன். ஆனா எப்படி வாழ்றீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவராகி கர்த்தர் லூக்கா 19ஆம் அதிகாரத்துல கதறுகிறாருங்க. எருசலேம் நகரத்துக்கு பக்கத்துல போன எருசலேமே எருசலேமே, உன் தேவனை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனது என்ன? இந்த காலம் கர்த்தர் உன்னை சந்திக்கிற காலம், உன்னை தொடுகின்ற ஒரு காலம். இனி இதை போல ஒரு காலம் வருவதில்லை. இதை போல வேலை வருவதில்லை. யோசித்து பாருங்கள். இது உன்னுடைய நேரம். இது உன்னுடைய நேரம். இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய டாக்டர் பிலிகிராமுடைய பெரிய குருசைடு ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பல ஆயிரம் மக்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அதிலே அருமையான செய்தி தேவனுடைய தாசன் கொடுத்து கொண்டிருந்தார். கொடுத்து கொண்டு கடைசி வேளையில ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற ஜனங்களை அழைத்தார். உங்கள் தகப்பன் வீட்டுக்கு வாருங்கள், உங்கள் அன்பானவருடைய வீட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஒரு அருமையான வாலிப இளம்பெண் தன்னுடைய நண்பத்திலே, தன்னுடைய அருமையான ஆண் நண்படத்திலே சொன்னார், இத்தனை மணிக்கு அந்த கூட்டம் முடிந்துவிடும். முடியும் பொழுது நீ முன்னா அந்த டென்ட்டுக்கு பக்கத்துல வச்சு உன் பைக்கை ரைஸ் பண்ணு, நான் நைஸா எந்திரிச்சு வந்துடுறேன். இப்பொழுது தேவனுடைய மனுஷன் அழைக்கிறார், வாருங்கள் முன்னாடி, வாருங்கள் முன்னாடி. எல்லாரும் முன்னாடி போறாங்க. இந்த பெண்ணும் எழும்பி ஆண்டோடைய வார்த்தையினால் தொடப்பட்டவளாய் முன்னே ஒரு அடி வரும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. அவருடைய நண்பன், ஆண் நண்பன் பைக் அப்படியே ரைஸ் பண்றான். வந்துட்டேன், வா வா வா. யோசிக்கிற, ஐயோ நான் தேவனுடைய சமூகத்துக்கு போறேனே, ஆண்டவர் சமூகத்தை பக்கத்துல வந்துட்டேனே, இனி திரும்பலாமா? ஐயோ கூடாதே என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிற வேளையில மறுபடியும் சத்தம் கேட்குது. கொஞ்சம் நிற்கிறார், தன் டைரிய வேகமா எடுக்கிறார். இப்படி ஒரு வார்த்தைடா, tonight only oh God, இன்று இரவு மாத்திரம். நாளைக்கு அவருடைய கூட்டம் இருக்குது, நாளைக்கும் பிலிகிராமுடைய கூட்டம் இருக்கு. tonight only, இந்த இரவு மாத்திரம், இந்த இரவு மாத்திரம். தைரியம் மூடுகிறாய், பெண்ணை எங்க வைக்கிறாய், வேகமாய் தன்னுடைய ஆண் நண்பனை சந்திக்க அவள் புறப்பட்டு போகிறாள். ஆனால் அந்த கூட்டம் நடைபெற்ற ஒரு சில மீட்டர் தூரம் வெளியே வரும் பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு கொடிய கோத்திலே அவள் மரித்து போகிறாள். கையில் இந்த டைரி அப்படி குதித்து வெளியே விடுகிறது. அந்த பக்கங்கள் திறப்பப்பட்டு இருந்தது. இன்று இரவு மாத்திரம், tonight only, இன்று இரவு மாத்திரம். நீ சொல்றியா அடுத்த மாசம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுவேன்னு சொல்றியா? கர்த்தர் இன்றைக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இன்றைக்கே ரட்சணிய நாள், இதுவே அணுக்கிற காலம். இன்றைக்கு ஆண்டவருக்கு செவி கொடு. Not tomorrow, sir. Tomorrow is not your hand. நாளை உன்னுடையது அல்ல, இன்று உன்னுடையது. இன்று உன்னுடையது. இன்றைய சத்தத்தை கேட்பாய். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, உடைய பாதத்தில் விழுகிறேன். இந்த பாவமான வாழ்க்கை போதும், அநியாயமான வாழ்க்கை போதும், அக்கிரமான வாழ்க்கை போதும், நான் மனம் திரும்புறேன்னு சொல்லுங்கள். மோசே கடைசி நாட்களில தன்னுடைய ஜபத்தில் அவன் ஏறெடுக்கிறான். சங்கீதம் 90 எதேதோ உலகத்தை தியானம் நினைச்சனே, எதேதோ நல்லதுன்னு நினைச்சனே. அவன் சொல்லுகிறான், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகி எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, உலகத்துல எது ஞானம் தெரியுமா? உண்மை அறிந்து கொள்வது, உம்முடைய பிள்ளையாக வாழ்வது. நான் அதை விட்டுட்டேன் ஐயா, என்னைக்கே முடிவுன்ற நான் மறந்துட்டேனே, என்னை மன்னியும் சொல்லி ஆண்டோட கேட்கிறான். இறுதியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டாம், முதல்ல உங்கள் இருதயத்தை பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுதியாக வாழ்க்கையில் செய்ய வேண்டியது என்ன? எதன் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார்? இந்த 1ஆம் அதிகாரத்தை அப்படியே வாசிச்சுட்டு வரும்போது, ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் வரும்போது 8ஆம் வசனம் சொல்கிறது, மலைகளிலே ஏறி மரங்களை வெட்டி அதனால் என் ஆலயத்தை கொண்டாடுங்கள், அப்பொழுது மகிமை அங்கே வாசமாயிருக்கும், இதன் மேலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மலைகளிலே ஏறி மரங்களை வெட்டி ஆலயங்களை கட்டுங்கள், இதிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 3வது செய்ய வேண்டியது என்ன? மரங்கள்னா என்ன?
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பாடுபட்ட பொழுது அவர் வாயை திறந்து சொல்றாரு, பச்சை மரமாகி எனக்கே இதை செய்வாதானால் பட்ட மரங்களாகிய உங்களுக்கு. மரங்கள் என்பது ஆத்துமாவை குறிக்கிறதா இருக்கிறது. பச்சை மரமாகி எனக்கே இதை செய்தால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எதை செய்ய மாட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மலைகளில போய் மரங்களை விட்டுங்கன்னா அது எதை குறிக்க தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசி அழகா சொல்றான். ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை நற்கரியங்களாய் அறிவிக்கிற மக்களுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகானவைகள். நற்காரியங்களை அறிவிக்கிறவர்கள், சமாதானத்தை சுவிசேஷமா இருக்கிறவருடைய பாதங்கள் மலைகள் மேல் அழகானவைகள் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகிறார். இந்த கடைசி காலத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு இறைப்பணி உண்டுங்க, ஆத்தும ஆதாய பணிகள். அதை செய்யறோமா? அறியாத மக்கள் இடத்துல போய் பாருங்க, அந்த ஆண்டவரை பத்தி சொல்லி பாருங்க. நிறைய மக்கள் அவளா வருவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். குஜராத்ல நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அங்க இருக்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியிலே கடந்து போனோம். வார்லின மக்கள் மத்தியிலே, கூறின மக்கள் மத்தியிலே, இன்னுமாக அங்கோட பீல் மக்கள் மத்தியிலே ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல போனோம். பாருங்க, ஒரு சின்ன கவிகள் தான், ஆண்டோரை துதித்து ஒரு சின்ன கவிதான் பாடின பொழுது பேய்கள் எல்லாம் ஆடமிச்சு, ஜெய் போலோ ஜெய் போலோ இயேசு மசீஹ்க்கே ஜெய் போலோ. ஆண்டவருக்கு உயர்த்துங்கள், ஆண்டவரை துதியுங்கள், ஜெயம் சொல்லுங்கள், இயேசு நல்லவர் என்று 2 லைன் படிச்சா போதுங்க, பிசாசுகள் ஆட ஆரம்பிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். கூட்டம் கூட்டமாய் அசுத்தாவிகள் புறப்பட்டு வரும். அதையெல்லாம் துரத்துவோம், அந்த தேவ வல்லமையினால் துரத்துவோம். ஜனங்கள், அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒரு நடுக்கம் உண்டாகும். இவள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அங்கு ஐடென்டிபிகேஷன், அடையாளம் அவளுக்கு கிடைக்கும். தேடி வருவார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்ப இதா இருக்குங்க. எவ்வளவு பயங்கரமான வாழ்க்கை. குடும்பம்னா என்னன்னு தெரியாது, வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, எப்படி வாழ்றதுன்னு தெரியாது. அந்த மக்களுக்கு சொல்லி பாருங்க. இந்தியாவில் இப்போ லட்சக்கணக்கான மக்கள் உண்டு. கட்டுன இடத்துல கட்டிக்கிட்டு யோசித்து பாருங்க. சில இடங்கள்ல நம்ம போனோம்னா நமக்கே ரொம்ப வேதனையா இருக்கும். சென்னையிலே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவோடு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல சென்னையில நான் இருந்தேன். அப்ப எனக்கு ரொம்ப இதா இருக்கும். இந்த தாம்பரத்துல, ஈஸ்ட் தாம்பரத்துல அப்படியே நம்ம போனோம்னா, வெஸ்ட் தாம்பரம் அந்த சைடு அப்படியே போனீங்கன்னா, அந்த ஈஸ்ட் தாம்பரம் ரோட்ல அப்படியே போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஜப வீடா இருக்கும். கடிக்குன்னு இயேசுவேன்னு சொன்னா வாங்க நம்ம சபைக்கு போகலான்னு கூடுவாங்க. தனி திருச்சபைகள். சொன்னவங்களுக்கே சுவிசேஷம், பேசுனவங்களுக்கே சுவிசேஷம். என்னப்பா இது, நல்லா இருக்கா உனக்கு? இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அறியப்படாத மக்கள்கிட்ட போ, தேவையோடு இருக்கிற மக்களிடத்துல போ, இயேசு நல்லவர் என்று சொல். உன் வாழ்க்கையிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவாய். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில புதிய திருப்பங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். ஆகாய் தீர்க்கதரிசி அழகா சொல்வார், ஆண்டவருடைய சமூகம் சொல்கிறது, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கீங்க. எப்படி இருக்க போகணும் உங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமானால் எளிய 3 முறைகள். முதலாவது, உங்கள் ஆத்துமாவிலே இயேசு இருக்கிறாரா? உங்களுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கிறதா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா? தேவனுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? கொஞ்சம் செக் பண்ணுங்க. எதையோ செக் பண்றீங்கல்ல, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, எல்லாம் செக் பண்றீங்கல்ல, இதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. நான் உண்மையிலேயே தேவன் எனக்குள்ள இருக்கிறாரா, தேவ பிரசன்னம் எனக்குள்ள இருக்கிறதா, கொஞ்சம் செக் பண்ணுங்க. 2வது, இந்த காலம் எப்படிப்பட்டது? இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்திலிருந்து எழுப்பும். நம்ம தப்பிச்சு கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு எனக்கு தாரும் என்று ஆண்டவரிடத்திலே கேளுங்கள். அதோடு மாத்திரமல்ல, இந்த காலங்களிலே நாம் செய்ய வேண்டிய பணிகள் உண்டு. அருமையானவர்களே, இருண்ட நாட்கள் நெருங்கி வருகிறது. வடநாட்டுல ஒலிச்சது போல தமிழ்நாட்டிலையும் இப்போ பயங்கரமான ஆவிகள் வந்து விளையாட ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி போகும் என்று நமக்கு தெரியாது. கர்த்தர் மேல் கிருபையா இருப்பாரானால், கர்த்தர் மேல் தயவா இருப்பாரானால் இன்னும் சில ஆண்டுகளை நமக்காக நீடித்து கொடுக்கலாம். இல்லை என்றால் இருண்ட நாட்கள் நம்முடைய நாட்டையும் நம்முடைய தமிழகத்தையும் தொற்றிக்கொள்கிற காலங்கள் மிக சமீபமாயிருக்கிறது. நண்பர்களே,
நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இதுவே அனுக்கிரக காலம். அறியப்படாத மக்களுக்கு, கேள்விப்படாத மக்களுக்கு, இயேசு என்றால் என்ன விலை என்று கேட்கிற மக்களுக்கு ஆண்டோடைய அருள் செய்தியை சொல்வீர்களா? அருள்பணியாளர்களாக மாறுவீர்களா? அப்படி மாறும் பொழுது மெய்யாகவே சொல்வார், என் மகனே, என் மகளே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. அந்த தேவ கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும், உங்கள் வாழ்க்கையை நிரப்பட்டும், ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்மை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போமா? அன்பானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தருடைய திட்டம். முதலாவது உங்கள் உள்ளங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய பாத்திரம் வந்திருக்கிறாங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் வியாதிகளை எங்களுக்கு நீக்கிற ஆசீர்வாதம். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இடப்பட்ட சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களை சபிக்கிறவர்களுக்கு சாபங்கள் உண்டாகிற எழும்புகிற ஆசீர்வாதம் என்று கேட்டோமப்பா. அந்த நிலையான ஆசீர்வாதத்தை தாவீதுக்கு கொடுத்தது போல நாங்களும் கெஞ்சுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தாவே, எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. நாங்கள் படுகிற தொல்லைகள், பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையை விட்டு ஓடுவதாக நாங்கள் போறேன். யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே கடன் பாரத்தினாலே மன அழுத்தத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்களோ, நாங்க எங்க போவோம், என்ன செய்வோம்னு சொல்லி கதறுகிறாங்களோ, என் பரலோக பிதாவே, நீங்க இறங்கி வாங்க, நீங்க இறங்கி வாங்க, இறங்கி வாங்க. நீங்க அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவருடைய இருள்கள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், கஷ்டங்கள் மறையட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மை லார்ட் ஜீசஸ். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட் ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த இடது கால் வீங்கி கொண்டு போகிறதே, இதிலிருந்து ஒரு விடுதலை கிடையாதா? மருந்துகள் எடுக்கும் பொழுது நன்றாக இருக்கிறது, இப்பொழுது மறுபடியும் வீங்கி கொண்டு இருக்கிறேன் சொல்லி வேதனையோடு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைக்கு ஆட்சேபிக்கிறேன். உடைய காயம்பட்ட கரங்கள் இப்பொழுது இந்த பிள்ளையை தொடுவதாக, வேதனைகள் மறைவதாக, மறைவதாக, இயேசுவின் நாமத்தாலே சுகம் உண்டாவதாக. எப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி, செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி. எனக்கு வர வேண்டிய வேலை இதோ இன்றைக்கு நாளைக்கு என்று காலதாமதமாய்க்கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, இந்த ஆண்டில ஒரு வழியை பிறக்க மாட்டீரா, ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீராக. எப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இன்று முதல், இன்று முதல், இன்று முதல் ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும். அப்படியே கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். சந்தோஷமா அப்படியே வாழ்க்கை மாறட்டும். இப்படி செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. ஆசீர்வதிக்க போகிறபடினா நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய கிருபையினாலே குஜராத்திலே 20 வருட ஊழியங்கள், 42 திருச்சபைகள், 72 முழுநேர ஊழியர்களை கொண்ட ஊழியமாக தேவன் இந்த ஊழியத்தை வளர்ந்தோங்க செய்திருக்கிறார். காரணம் உங்களுடைய ஜெபங்கள். சீக்கிரத்தில் குஜராத்தின் அநேக ஆலயங்களை கட்ட கர்த்தருக்குள் தீர்மானித்து துரிதமாய் செயல்படுத்தி வருகிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.